ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம பைத்தானில் வந்து ஒரு சின்ன ப்ராப்ளம் ஒன்று சால்வ் பண்ணலாம். ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு 1 மட்டும் நிறைய இடத்துல ப்ளேஸ் ஆகிருக்கு. பேலன்ஸ் இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 0வால் ஃபில் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 1 வந்து நம்ம ப்ளேஸ் பண்ணணும். ஸோ சில ரோஸில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 1 இல்லை. ஓகே, ஸோ இந்த ரூலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 1 இல்லை. ஸோ அதேமாதிரி பார்த்தீங்கன்னா சில காலம்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா 1 இல்லை. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட் காலமில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 1 இல்லை. ஸோ இதில் வந்து நம்ம 1 வந்து ப்ளேஸ் பண்ணணும். பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஸோ என்ன இதில் முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 1 ஒரு ரோவில் அண்ட் காலமில் ப்ளேஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது அந்த ரோவில் அந்த காலமில் மட்டும்தான் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா இந்த 1 வந்து ஸோ அதுக்கு வெர்டிக்கலாக பார்க்கும்போதும் அந்த லைனில் 1 இல்லை. ஸோ அதுமாரி பார்த்திங்கன்னா ஹரிசாண்டலாகவும் பார்த்திங்கன்னா அந்த ரோ ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா 1 இல்லை. ஸோ இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணணும். ஒன்று கிராஸ் ஆகக்கூடாது, ஒன்று சேம் இதில் இருக்கக்கூடாது. ஸோ இதுதான் இந்த ப்ராப்ளம். ஸோ இப்போ இதில் என்ன பண்ணணும்னா, நம்ம வந்து பேலன்ஸ் இருக்கக்கூடிய இப்போ இதில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த ரோஸ்லலாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 1 ப்ளேஸ் பண்ணல. இதில் 1 ப்ளேஸ் பண்ணணும். ப்ளேஸ் பண்ணுற இடம் வந்துட்டு சேம் இதில் வந்து நம்ம ப்ளேஸ் பண்ணக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த இடத்துல வந்து நான் 1 ப்ளேஸ் பண்ணேன் அப்படின்னா, ஸோ ஆல்ரெடி இந்த காலமில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 1 வந்து ஆல்ரெடி ப்ளேஸ் ஆகிருக்கு. ஸோ இப்போ நான் என்ன பண்ணலான்னா இந்த இடத்துல 1 ப்ளேஸ் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணேன் அப்படின்னா ஸோ எனக்கு இந்த ரோலையும் இல்லை, இந்த காலம்லேயும் இல்லை. ஸோ அப்போ இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணும்போது ஸோ இந்த ரோலையும் இல்லை, இந்த காலம்லேயும் இல்லை. ஸோ இந்த இடத்துல என்னால் ப்ளேஸ் பண்ண முடியும். ஸோ இதுதான் அந்த ப்ராப்ளம். ஸோ 1 வந்து நம்ம இந்த ஜீரோஸாக இருக்கக்கூடிய அந்த ரோஸ் அண்ட் காலம்ஸில் வந்து நம்ம ப்ளேஸ் பண்ணணும். ஸோ இதுக்கு ஃபஸ்ட் நான் என்ன லாஜிக் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்துட்டு எந்தெந்த ரோலாக வந்துட்டு ஃபுல்லாகவே 0வாக இருக்குன்றதை நம்ம ஃபைன் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரோவில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக 0 இருக்குது. அதுமாதிரி பார்த்திங்கன்னா இந்த ரோ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக 0 இருக்குது. ஸோ இந்த ரோவில் ஃபுல்லாக 0 இருக்குது. ஓகே, ஸோ அது ஃபஸ்ட் இந்த எந்தெந்த ரோஸில் 0s இருக்குது அப்படின்றது அந்த பொசிஷன் எனக்கு தேவை. ஃபார் எக்ஸாம்பிள் 1 பொசிஷனில் வந்து பார்த்திங்கன்னா 1 பொசிஷனில் இருக்க இந்த லிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே 0ல் இருக்குது. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா காலம் வந்து எந்த காலம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே 0 இருக்குன்றதை நம்ம நெக்ஸ்ட் ஃபைன் பண்ணணும். ஸோ இது ரெண்டுத்தையும் ஃபைன் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ எந்த ரோ எந்த காலம்ன்றதை ஃபைன் பண்ணிட்டோன்னா ஸோ அந்த இடத்துல நம்ம வந்து 1 ப்ளேஸ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இதுதான் என்னோடய லாஜிக். ஸோ இது எப்படி நம்ம ப்ரோக்ராம் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து நான் வந்து ஒரு ஃபங்க்ஷன் எழுதுகிறேன். இன்சர்ட் 1 அப்படின்ட்டு ஒரு ஃபங்க்ஷன் எழுதுகிறேன். ஸோ இதில் வந்து நான் இந்த டேட்டாஸ் வந்து ஆர்குமெண்ட்டாக வாங்கிக்கிறேன். ஓகே, ஸோ வாங்கிட்டு ஸோ இந்த இன்சர்ட் 1ன்றதை வந்து நான் வந்து இதில் ஃபங்க்ஷன் கால் பண்ணிவிட்டு இந்த டேட்டாவை இதில் நான் பாஸ் பண்ணிடுறேன். ஸோ ஃபஸ்ட் வந்து இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 0வாக இருக்கக்கூடிய ஃபுல்லாக என்டையராக நமக்கு 0வாக இருக்கிறத ஃபைன் பண்ணணும். ஸோ இதுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன், ரோஸ் அப்படின்ற ஒரு லிஸ்ட் காம்ப்ரஹென்ஷன் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். ஸோ ஃபார் டி இன் டேட்டாஸ். ஸோ இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதில் வந்து எனக்கு ஃபுல்லாக எம்டியாக இருக்குது, அதாவது 1 இல்லை அப்படின்றத ஃபைன் பண்ணணும். ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா இதுலேருந்து எனக்கு இப்போது நைட்ரேட் பண்ணும்போது ஒரு லிஸ்ட்டாக வரும். அந்த லிஸ்ட்டில் வந்துட்டு எனக்கு எனி யூஸ் பண்ணி நான் செக் பண்ணலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எனி என்ன பண்ணணும் அப்படின்னா அட்லீஸ்ட் எனக்கு ஒரு 1 ட்ரூத்தி வேல்யூவாக இருக்கணும். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 1 வந்து ட்ரூவாக கன்சிடர் பண்ணணும், 0 வந்து ஃபால்ஸியாக கன்சிடர் பண்ணணும். ஸோ இப்போ இதில் வந்து நான் இந்த டிஏ பாஸ் பண்ணுறேன். ஓகே, பாஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் இந்த ரோஸை வந்து நான் பிரிண்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ பிரிண்ட் ரோஸ் பிரிண்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஸோ பார்த்திங்கன்னா இது எனக்கு ட்ரூ வந்திருக்க இடம்லாம் பார்த்திங்கன்னா 1 வந்து இருக்குன்னு அர்த்தம். ஓகே, ஸோ பார்த்திங்கன்னா எனக்கு ஃபஸ்ட்டு லிஸ்ட்டில் வந்து 1 இருக்குது. ஸோ செகண்ட் லிஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஃபால்ஸ் வந்துருக்கு. ஓகே, அப்போ இந்த ஃபால்ஸாக வர்றது தான் நமக்கு தேவை. ஸோ நான் என்ன பண்ணுறேன், நாட் யூஸ் பண்ணுறேன். நாட் யூஸ் பண்ணோன்னா ஆப்போசிட்டாக நமக்கு தரும். ஸோ இப்போ இந்த ட்ரூ வந்திருக்க இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து நமக்கு 0ஸாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ இதை மட்டும் நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இதை மட்டும் ஃபில்டர் பண்ணுறேன். ஸோ இங்கே ஒரு கண்டிஷன் ஆட் பண்ணுறேன். இஃப் 0ஸாக இருக்கக்கூடிய அந்த டேட்டாஸ் மட்டும் நான் கெட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ இதில் இருந்தால் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 0ஸாக இருக்குது. பட் ஏன்னா எனக்கு இந்த டேட்டாஸ் தேவையில்லை, எனக்கு என்னோடய பொசிஷன் தான் தேவை. ஓகே, அந்த பொசிஷன் கெட் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா எனுமரேட் யூஸ் பண்ணுறேன். எனுமரேட் யூஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் ஒன்று வந்து இண்டெக்ஸ் வரும், செகண்ட் ஒன்று வந்து எனக்கு டேட்டா வரும். நான் இதை அன்பேக் பண்ணிக்கிறேன். அன்பேக் பண்ணிவிட்டு எனக்கு இந்த இண்டெக்ஸ் மட்டும்தான் எனக்கு தேவை. ஸோ இப்போ ரன் பண்ணோம் அப்படின்னா ஸோ 1 4 8. ஸோ 1th பொசிஷன், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 4th, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 8th. ஸோ இந்த 3 ரோஸில் தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கம்ப்ளீட்டாக 0வாக இருக்குது. ஓகே, ஸோ இதை கெட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம இதை காலம் வைஸில் பார்க்கணும். காலம் வைஸில் எந்தெந்த இடத்துலலாம் வந்து நமக்கு 0s இருக்குன்றதை ஃபைன் பண்ணணும். நம்ம வந்து இதை எப்படி கெட் பண்ணலாம், ஈஸியாக கெட் பண்ணுறதுக்கு இப்போ நான் வந்து அந்த காலம்ஸை வந்து நான் ரோஸாக கன்வெர்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா சேம் இதே லாஜிக்கு அப்ளை பண்ணிடலாம். ஸோ காலம்ஸ் எப்படி ரோஸாக கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்னா நான் ஜிப் யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் நான் என்ன பண்ண போனால் இது எல்லாத்தையும் அன்பேக் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டேட்டாஸ் வந்து நம்ம அன்பேக் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி வந்துடும். ஸோ இதை வந்து நான் என்ன பண்ண போகிறேன், ஜிப்பில் பாஸ் பண்ண போகிறேன். ஸோ இது எனக்கு இப்போ மல்டிபிள் லிஸ்ட் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் நான் அன்பேக் பண்ணி ஜிப்ன்ற இந்த ஃபங்க்ஷனில் தனித்தனி ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணேன் அப்படின்னா இப்போ இது பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக இது ரோ, ஃபஸ்ட் ரோ.
ஸோ ஜிப் பண்ணும்போது என்ன ஆகுனா இதில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் வேல்யூ, இதில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் வேல்யூ, இதில் இருக்க இந்த எல்லா ஆர்குமெண்ட்லேயும் இருக்கக்கூடிய எல்லா டேட்டாவிலையும் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் வேல்யூ மட்டும் எடுத்து தனி ஒரு லிஸ்ட்டாக வச்சுக்கும், ஒரு டப்பில் வச்சுக்கும். ஓகே, ஸோ அப்போ என்ன ஆகுனா இதில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் வேல்யூ, இதில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் வேல்யூ. ஸோ இப்போ இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நமக்கு அந்த காலம் மட்டும் எடுத்து தனியாக அதை குரூப் பண்ணி ஒரு டப்பில் வச்சுக்கும். ஓகே, ஸோ இப்போ இதை நம்ம எப்படி பார்க்கலான்னா அதை நான் வந்து லிஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணி காட்டுறேன். லிஸ்ட் ஆஃப் ஜிப். ஸோ பார்த்திங்கன்னா எனக்கு இந்த ஃபஸ்ட் காலம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தனியாக அது ஒரு ரோவாக வந்துடுச்சு. செகண்ட் காலம் வந்து அது ஒரு ரோவாக வந்துடுச்சு. காலம்ஸ் வந்து நம்ம ரோஸாக மாற்றியாச்சு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, ஸோ சேம் லாஜிக், இதே லாஜிக் தான் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன், ஸோ இங்கே அகெயின் நான் ஒரு லிஸ்ட் காம்ப்ரஹென்ஷன் எழுதுகிறேன். ஸோ ஃபார் I, t enumerate of, ஸோ சேம் லாஜிக் தான், சேஃப் நாட் எனி ஆஃப் டி. ஸோ அந்த இண்டெக்ஸ் மட்டும் நான் அதில் கெட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா எனக்கு 0, 4, 8, அதாவது ஃபஸ்ட் காலமில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 0 தான் இருக்குது. அதேமாதிரி ஃபோர்த் காலம் ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஜீரோஸ் இருக்குது. லாஸ்ட் காலம் ஃபுல்லாக ஜீரோஸ் இருக்குது. ஓகே, ஸோ இதை வந்து நான் காலம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு நான் நேம் வச்சுக்கிறேன். ஸோ இதை வந்து நான் ஸ்டோர் பண்ணிவிட்டு, ஸோ இப்போ நம்ம இதை ரெண்டுத்தையும் பிரிண்ட் பண்ணலாம். ஸோ ரோஸ் அண்ட் காலம்ஸ். ஸோ பார்த்திங்கன்னா எனக்கு இந்த ரோஸ் அண்ட் காலம்ஸ் ரெண்டுத்தையுமே இப்போ எடுத்தாச்சு. ஸோ இப்போ இந்த இடத்துல தான் நம்ம அதை ப்ளேஸ் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட் ரோவில் 0th காலமில் நம்ம வந்து 1 ப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் ஃபஸ்ட்டு பொசிஷனில் இருக்கக்கூடிய ரோ, அதில் 0 காலம்னு பார்க்கும்போது இதான். ஸோ இப்போ இந்த இடத்துல 1 ப்ளேஸ் பண்ண முடியும். ஓகே, எந்தெந்த இடத்துல ப்ளேஸ் பண்ண முடியுன்றதை இதை நமக்கு தந்துடுச்சு. ஓகே, இப்போ இதை வந்து நான் என்ன பண்ணணும்னா அது வந்து ஜிப் பண்ணிக்கிறேன். ஜிப் பண்ணோன்னா எனக்கு வந்து கரெக்டாக இது குரூப் பண்ணி கொடுத்துரும். ஸோ பார்த்திங்கன்னா எனக்கு, ஸோ இப்போ இதை நான் லிஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ லிஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணோன்னா எனக்கு ஃபஸ்ட் ரோ 0 காலமில் நம்ம வந்து 1 ப்ளேஸ் பண்ணணும். அதுமாதிரி ஃபோர்த் ரோ 4th காலமில் 1 ப்ளேஸ் பண்ணலாம். ஓகே, இந்த இடத்துல நம்ம வந்து 1 ப்ளேஸ் பண்ண முடியும். ஸோ இதை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ப்ளேஸ் பண்ணுறேன். ஸோ இதுக்கு வந்து நான் இதை ஐட்ரேட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபார் ஃபஸ்ட் ஒன்று வந்து இருக்கிறது ரோ, செகண்ட் ஒன்று இருக்கிறது காலம். ஸோ இதை நான் இங்கேயே அன்பேக் பண்ணிக்கிறேன். ஸோ அன்பேக் பண்ணிவிட்டு இதை நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, ஸோ ரோஸ் அண்ட் காலம்ஸ் ரெண்டுத்தையும் பிரிண்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இந்த இடத்துல தான் நம்ம ப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ இதை எப்படி ப்ளேஸ் பண்ணலாம் அப்படின்னா, எனக்கு இந்த டேட்டாஸில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு பொசிஷன், அதாவது இந்த ஃபஸ்ட் ஒன்னில் ஆரில் இருக்கிறது வந்து ரோ, அதை எடுத்து அதில் இருக்கக்கூடிய வேல்யூ அதுதான் காலம். ஓகே, ஸோ இதை அப்படியே நம்ம ப்ளேஸ் பண்ணிடலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், டேட்டாஸ் ஆஃப் ரோஸ், அந்த ரோஸ் எடு, அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த காலம் வேல்யூ. ஓகே, ஸோ இந்த ஃபஸ்ட் பொசிஷன்னா ஃபஸ்ட் பொசிஷன், இல்லை ஃபோர்த் பொசிஷன்னா ஃபோர்த் பொசிஷன், அந்த இடத்துல எனக்கு வந்து இதை 1 ரீப்ளேஸ் பண்ணிவிடு அப்படின்றத சொல்கிறேன். ஸோ பண்ணிவிட்டு, ஸோ ஃபைனலி நான் வந்து இந்த டேட்டாஸ் வந்து நான் ரிட்டர்ன் பண்ணுறேன். ஸோ ஆக்சுவலாக இதில் டேட்டாஸ் ரிட்டர்ன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ இது என்ன பண்ணால் டேரெக்டாகவே வந்து நமக்கு இந்த ஃபங்க்ஷனில் வந்து ஸோ இந்த டேட்டாஸை தான் பாஸ் பண்ணுறோம். ஸோ இது வந்து ஒரு மியூட்டபிள் டைப் இல்லையா லிஸ்ட்டு. ஸோ அதனால் வந்து இது பார்த்திங்கன்னா டேரெக்டாகவே வந்து நமக்கு, ஸோ அதிலே நம்ம வந்துட்டு இதில் சம் மேனிப்புலேஷன்லாம் பண்ணுறோம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாகவே இந்த லிஸ்ட்டில் வந்து அஃபெக்ட் ஆகிருக்கும். ஸோ இதை வந்து நம்ம ரிட்டர்ன் டேட்டா கூட பார்க்க தேவையில்ல, ஜஸ்ட் நம்ம இதை பிரிண்ட் பண்ணி பார்த்தாலே தெரியும் டேட்டாஸை. ஸோ இப்போ நான் பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து நான் அன்பேக் பண்ணி இதை வந்து ஒரு டேபிள் ஃபார்மேட்டில் காட்டுறேன். ஓகே, ஸோ பார்த்திங்கன்னா எனக்கு இந்த 1 வந்து கரெக்டாக இங்கே ப்ளேஸ் ஆகிருக்கு. ஸோ பார்த்திங்கன்னா அந்த காலம் அண்ட் ரோஸ் இது ரெண்டுத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இது எங்கேயுமே வந்து டூப்ளிகேட் 1 வந்து வரல, கரெக்டாக அது யூனிக்காக வந்து ப்ளேஸ் ஆகிருக்கு. ஓகே, எல்லா இடத்துலையும் எல்லா ரோஸ் அண்ட் எல்லா காலம்ஸ்லேயும் வந்து ப்ளேஸ் ஆகிருக்கு. ஓகே, பட் ஆனால் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கிராஸ் ஆகலை. ஸோ இப்போ இந்த டேட்டா வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக நமக்கு இந்த இன்புட்டை வந்து அஃபெக்ட் பண்ணுது. ஓகே, நம்ம இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே இந்த டேட்டாஸை பாஸ் பண்ணும்போது இது வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணி விடுது. ஸோ இந்த இன்புட்டை வந்து எனக்கு எந்த சேஞ்சஸ் பண்ணக்கூடாது. ஸோ எனக்கு ஜஸ்ட் இந்த டேட்டாவை மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டு எனக்கு நியூ டேட்டாவாக வரணும். ஸோ இதுக்கு நான் என்ன பண்ணலான்னா அது காப்பி பண்ணலாம். ஸோ காப்பி பண்ணுறதுனால ஒரு ப்ராப்ளம் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ நான் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய காப்பி யூஸ் பண்ணலாம். ஸோ காப்பி யூஸ் பண்ணோன்னா இது டீப் காப்பியாக ஒர்க் ஆகாது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இதை இந்த காப்பி இந்த டேட்டாஸ் எல்லாத்தையும் நான் ரீப்ளேஸ் பண்ணிடுறேன். ஸோ காப்பி பண்ணிவிட்டு அது சேஞ்ச் ஆகாதான்னு நினச்சிங்கன்னா சேஞ்ச் ஆகும். ஏன் அப்படின்னா, இப்போ காப்பி பண்ணும்போது இதனோட அட்ரஸும் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். பட் ஆனால் இதுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த லிஸ்ட்டோட அட்ரஸ் எல்லாமே சேமாக இருக்கும். ஓகே, ஸோ அதனால் பார்த்திங்கன்னா எப்பயுமே எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அது அஃபெக்ட் பண்ணும். ஓகே, ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வந்துட்டு டீப் காப்பி யூஸ் பண்ணலாம். ஸோ டீப் காப்பி யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து பைத்தானில் வந்து காப்பினே ஒரு மாடியூல் இருக்குது. ஸோ காப்பி யூஸ் பண்ணிவிட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா காப்பி மாடியூலில் டீப் காப்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ இது கம்ப்ளீட்டாக நமக்கு அந்த இன்சைடில் இருக்கக்கூடிய அந்த அட்ரஸையும் வந்து நமக்கு சேஞ்ச் பண்ணி தரும். ஓகே, ஸோ இது அதனால் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இது அஃபெக்ட் ஆகாது. ஸோ அதான் என்ன சொல்கிறேன்னா, இப்போது நம்ம இதனுடைய அட்ரஸ் செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா இந்த சி காப்பின்றது இப்போது ஐடி ஆஃப் சி
டேட்டான்றதை போட்டுட்டு இந்த டேட்டாவையும் நான் போடுறேன். இந்த ஐடி ஆஃப் டேட்டாஸையும் நான் பேஸ்ட் பண்ணுறேன். இது ரெண்டு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் மெமரி அட்ரஸில் தான் இருக்குது. பட் ஆனால் இதுக்குள்ளே இருக்கக்கூடிய மெமரி அட்ரஸ் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு லிஸ்ட் இருக்கு இல்லையா, நெஸ்டட் லிஸ்ட்டு. ஸோ அதை வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் அதனோட ஐடிஸ் எப்படி இருக்குன்ட்டு. ஐடி ஆஃப் ஐ. ஸோ சேம் இதுக்கும் வந்து நம்ம இதனோட ஐடி என்னன்றதை செக் பண்ண போகிறோம். ஐடி ஆஃப் ஐ ஃபார் ஐ இன் டேட்டாஸ். ஓகே, ஸோ இப்போ இதை நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இது ஆக்சுவலாக கம்ப்ளீட்டாக இதனோட அட்ரஸ் வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பட் ஆனால் இது இன்சைட்டில் இருக்கக்கூடிய ஒரு லிஸ்ட்டு, இந்த ஒரு ஐட்டமோட மெமரி அட்ரஸும் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே சேமாக இருக்குது. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இது நம்ம இங்கே காப்பி பண்ணதுக்கப்புறமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கு காரணம் இது தான். ஓகே, ஸோ இதை நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து டீப் காப்பி யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா அந்த காப்பியை லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய காப்பியை ரிமூவ் பண்ணிவிட்டு ஸோ டீப் காப்பியை வந்து நான் அதில் பாஸ் பண்ணுறேன். ஸோ இதை இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இம்போர்ட் பண்ணிட்டு இப்போ நான் ரன் பண்ணேன் அப்படின்னா ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கம்ப்ளீட்டாக அது டிஃப்ரெண்ட் அட்ரஸில் இருக்குது. ஓகே, ஸோ அதனால் வந்து நமக்கு இது எல்லாம் அஃபெக்ட் ஆகாது. ரன் பண்ணுறேன். ஸோ பார்த்திங்கன்னா எனக்கு இந்த இன்புட்டில் எந்த சேஞ்சஸும் இல்லை. ஸோ இது ரிட்டர்ன் பண்ணுற டேட்டாவை நம்ம கெட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நியூ டேட்டாஸ். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இங்கே நியூ டேட்டாஸ். ஸோ ரிட்டர்ன் பண்ண டேட்டாவில் பார்த்திங்கன்னா கரெக்டாக நமக்கு அந்த அவுட்புட் வந்திருக்கு. ஸோ இது கரெக்டாக நம்ம ப்ளேஸ் பண்ணியாச்சு. ஸோ இது நம்ம இன்னும் சில டெஸ்ட் கேசஸ் கொடுத்து செக் பண்ணி பார்க்கலாம் அது கரெக்டாக ஒர்க் ஆகுதான்ட்டு. ஓகே, ஸோ நான் இங்கே இன்னும் சில டெஸ்ட் கேசஸ் கொடுத்துருக்கேன், ஒரு 2 டெஸ்ட் கேசஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இதை வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கம்ப்ளீட்டாக வந்து வேறு இடங்களில் தான் இருக்குது. ஸோ இதை வச்சு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ நான் இது ரன் பண்ணுறேன். ஸோ பார்த்திங்கன்னா கரெக்டாக இது ப்ளேஸ் பண்ணுது. ஸோ ஒன்று கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா அதே சேம் காலமில் எனக்கு ஒரே ஒரு 1 தான் ப்ளேஸ் ஆகிருக்கு. ஓகே, ஸோ எல்லா காலம்ஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா 1 வந்து ப்ளேஸ் ஆகிருக்கு. ஓகே, ஸோ வேறு ஒரு டெஸ்ட் கேஸ் கொடுத்து பார்க்கலாம். ஸோ இந்த டெஸ்ட் கேஸ் பார்த்திங்கன்னா இதுவும் கரெக்டாக ஒர்க் ஆகுது. ஸோ எந்த ப்ராப்ளமும் இல்லை, கரெக்டாக ஒர்க் ஆகுது. ஸோ இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துன்னா அந்த லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணி பாருங்கள். நீங்கள் வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட் வேஸில் எனக்கு சால்வ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அந்த கமெண்ட்டில் போடுங்க. ஸோ நான் பார்க்குறேன். ஓகே, பை. நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு கான்செப்டோட பார்க்கலாம்.